Okay. Yes. You're saying anyone can become a Python developer? So, hello students. Very good evening. So, after Diwali holidays, இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் ரெயின் ஹாலிடேஸில் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறீங்கடா நீங்கள் சீரியஸாக? ம் வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். லீவெலாம் போதுமா? இன்னும் நாளைக்கும் வேணுமா? இந்த சண்டே வரைக்கும் போதுமா? ஹாய் 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ ட்ராப்பரா? ஓகே, ட்ராப்பர் என்ன டைம் கிடச்சிருக்குல, படிங்க. எனக்கு ஸ்கூல். ஓகே ஓகே, எஸ், ஆல் ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் எங்கே வரைக்கும் பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு பெர்மனண்ட் ஆர் மெச்சூர் செல்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பெர்மனண்ட்டில் வி ஸ்டடி ஜைலம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஜைலம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம். ஜைலம் எதுக்கெல்லாம் என்ன அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா there are 4 types of elements in xylem அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். என்னது அந்த 4 types? ட்ரெக்கிட்ஸ், வெசல்ஸ், xylem fibers அண்ட் xylem parenchyma. அதை டீட்டெயிலாக படிச்சுட்டு இருந்தோம். வேற எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ட்ரெச்சிட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு வெசல்ஸ்க்கு போகிறோம். ஓகேவா? எஸ், இப்போது ட்ரெச்சிட்ஸ் முந்திருச்சு. வெசல்ஸ், இப்போ வெசல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெசல்ஸ், xylem fibers, xylem parenchyma. ஓகேவா? வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ இப்போது ட்ரெச்சிட்ஸ் எங்கடா பெண்ணு? ஓகே, ட்ரக்கிட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வெசல்ஸ். ஜைலமில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட் பார்க்கும்போது இப்போ வெசல்ஸ் இருக்குது. அந்த வெசல்ஸை பார்க்க போகிறோம். எரேஸ் பண்ணுறேன். வெசல்ஸ்னால் என்னது? இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? வெசல்ஸ் நான் இங்கே பாருங்கள். நீங்கள் ஐயோ டயக்ராம் ஒரு வாட்டி இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க இல்லையா? இந்த டயக்ராம் ஆக்சுவலி இதுதான் டயக்ராம், காப்பி இமேஜ். இப்போ ஓரளவுக்கு என் ஸ்க்ரீன் நான் இங்கே கொஞ்சம் குட்டியாக தெரியும் இந்த டைமில் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கலி வெசல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை அழகாக தெரியலையோ? பென். ஸோ xylem ஃபோனோட இங்கே இந்த பாட்டு ஓகே கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இல்லை வேணும்னா நானே ஒரு குட்டியாக வரைகிறேன். இருக்கு அப்படியே வருங்க. இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? ஒரு xylemோட வெசல்ஸ் வந்துட்டு எதுன்னு சொல்லுவாங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் வெசல்ஸ். ஓகேவா? இதுதான் வெசல்ஸ், இது xylem. ஓகேவா? இது xylem. ஆல்ரைட். இதே நீங்கள் எப்படி வெசல்ஸ் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் xylemல இப்படி ஒன்று பார்ட்ஸ் பார்க்கும்போது இல்லை அந்த லேயர்ஸ் மாதிரி வரும். அந்த லேயர்ஸில் இப்படி 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 நரம்பு மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்படி இப்படி இதை இப்படி இப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வெசல்ஸ். ஓகேவா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் இஸ் கிளியர்? இல்லை ரொம்ப லோவாக பேசுகிறேன்னா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்காடா பசங்களா? எஸ் எஸ். ஸோ ஓகே,
இப்போ இதுதான் வந்துட்டு xylem அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். xylemோட வெசல்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வெசல்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். இப்போ வெசல்ஸ் இஸ் பேசிக்கலி a cylindrical in shape. cylindrical தான் இருக்கு ஓகேவா? cylindrical in shape. ஷேப்னா cylindrical shape or tube like shape ஓகேவா? cylindrical tubeன்னு சொல்லலாம் ஓகேவா? cylindrical tube like shape. So which has lignified walls ஓகேவா? என்ன walls? lignified walls. அப்புறம் large central cavity கரெக்டா? ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது பேரு large central cavity present இருக்கு ஓகேவா? எஸ். ஸோ இந்த வெசல்ஸ்க்கு வந்துட்டு புரோட்டோபிளாசம் ஆப்சென்ட்டா ப்ரெசென்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. புரோட்டோபிளாசம் இஸ் ஆப்சென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் xylem வெசல்ஸில் புரோட்டோபிளாசம் இஸ் ஆப்சென்ட் ஓகேவா? புரோட்டோபிளாசம் இஸ் ஆப்சென்ட். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸில் பிளான்ஸில் ஜிம்னோஸ்பம்ஸ் இருக்கு இல்லையா? ஜிம்னோஸ்பம்ஸ்க்கு இந்த மாதிரி வெசல்ஸ் வந்து ஆப்சென்ட். ஜிம்னோஸ்பம்ஸ் இல்லைன்னா லாக்ஸ் இன் வெசல்ஸ் ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. ரெட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, மறந்துட்டேன். சரி ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ வெசல்ஸ் அப்போ இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஜிம்னோஸ்பம்ஸ் லாக் இன் வெசல்ஸ். அப்போ யாருக்கு இருக்கும்? ஆஞ்சியோஸ்பம்ஸ் இருக்கும் கரெக்டாக, அதோட ஆப்போசிட் சைடு. அப்போ ஆஞ்சியோஸ்பம்ஸ்க்கு இருக்கும் சொன்னேன். ஆஞ்சியோஸ்பம்ஸ்க்கு வெசல்ஸ் இருக்கும். அப்போது இந்த வெசல்ஸ் தான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வெசல்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆஃப் யாரு? ஆஃப் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஆரோ மார்க் போடுறேன். ஓகே, எஸ். இதுதான் வந்து வெசல்ஸ் பற்றி யூ ஷுட் நோ. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு xylem ஃபைபர்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. xylem ஃபைபர்ஸை பற்றி ஓகேவா? அதுக்கப்புறமா xylem பேரன்கைமாக்கு போகலாம். xylem ஃபைபர்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. xylem ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னதுண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு ஓகேவா? இங்கே ஒரு திக்காக ஒரு லேயர் இருக்கும். xylemல ஒரு திக்கான லேயர் இருக்கும். இது பேர் ஃபைபர்ஸ் ஓகேவா? தீஸ் ஆர் ஃபைபர்ஸ். வாட் ஃபைபர்ஸ் ஆர் திஸ்? தீஸ் ஆர் xylem ஃபைபர்ஸ் ஓகேவா? இந்த xylem ஃபைபர்ஸ் எதுக்கு இருக்குன்னா, தே ஹாவ் திக்கன்ட் வால்ஸ். கலர் சேஞ்ச். தே ஹாவ் திக்கன்ட். எவ்வளோ திக்கன்னா ஹைலி திக்கன்ட், ரொம்ப ஹைலி திக்கண்டாக இருக்கும். ஹைலி திக்கன்ட் walls and obliterated lumen. லூமென்னா என்னது? ஸ்பேஸ் ஓகேவா? நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அதுதான் லூமென் ஓகேவா? ஸோ ஆப்ளிட்டரேட்டட் சென்ட்ரல் லூமென். ஒரு ஃபைபர் இருக்குது, அந்த ஃபைபரில் நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அது பேர் லூமம். அது வந்துட்டு xylem ஃபைபர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஓகேவா? ஸோ xylem ஃபைபர்ஸில் தேர் ஆர் டைப்ஸ். டைப்ஸ்னால் என்னது? இப்போது இந்த மாதிரி பிளேனாக இருந்தால் என்னது? ஏசெப்டேட். அதாவது நடுவில் இப்படி லைன்ஸ் இருந்தால் அது செப்டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே? செப்டேட். இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? xylem ஃபைபர்ஸில் வந்துட்டு செப்டேட் அண்ட் ஏசெப்டேட் இருக்குது ஓகேவா? எஸ். புரிஞ்சதா பசங்களா? ஆனால் ரெட் கிளியராக தெரியல. ரெட் சேஞ்ச் பண்ணிட்டேன்டா பசங்களா, வரி பண்ண தேவையில்ல. எஸ், போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். நான் ரஷ்அப் பண்ணுறேன் கொஞ்சம். நீங்களும் ஆக்டிவாக கவனிங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்துட்டு போர்ஷன்ஸ் முடிச்ச பார்த்தாரு. டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டோன்னா ஜான் 1 ஒன் ஷார்ட் வீடியோஸாக போட்டுறேன். 1 hour 2 hours ஒரு சாப்டர், மேக்ஸிமம் 2 to 3 hours ஒரு சாப்டர் முடிச்சிடுறேன். ஸோ அது எதுக்குன்னா உங்கள் ரிவிஷன் க்யூஸ் ஆகும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இன்கேஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னா 1.5x இல்லை 1.2x நீங்கள் பார்த்துருங்க. அவ்வளோ ஜஸ்ட் ரிவிஷன் தானே.
டக்கு டக்குன்னு அதில் வந்துட்டு உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ ஓகே இந்த சாப்டர் இந்த லெசனா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? ஆல்ரைட். எஸ். இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சைலம் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இவ்வளோ தான். சைலம் ஃபைபர்ஸ் பெரிய நீட் கொஸ்டின்லாம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைலம் பேரன் கைமாக்கு போயிடலாம். சைலம் பேரன் கைமா. ஓகேவா? பேரன்கைமா. ஓகேவா? என்ன தெரியும் உங்களுக்கு சைலம் பேரன்கைமா பற்றி? இங்கே திக்கா தின்னா சொல்லுங்க. தின். ஸோ இது ஒரு லிவிங் செல். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ் தேர், இட் இஸ் அ லிவிங் செல். கரெக்டா? இட் இஸ் அ தின் வால்டு. திக்கா தின்னான்னு கேட்பாங்க. சைலம் பேரன்கைமா தின். ஓகேவா? தின் வால்டு லிவிங் செல். ஓகேவா? ஸோ இந்த தின் வால்ஸ் லிவிங் செல்ல வந்துட்டு தே ஹாவ் அ செல் வால். நம்ம சொன்ன மாதிரி தே ஹாவ் அ செல் வால். வாட் டைப் ஆஃப் செல் வால்? தே ஹாவ் அ செல் வால். என்ன செல் வால் இருக்கும்? செல்லுலோசிக் செல் வால். நீட் கொஸ்டின். என்ன செல் வால்? செல்லுலோசிக் செல் வால். ஓகேவாடா பசங்களா? டன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் ஆஃப் சைலம் பேரன்கைமா சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும்? தே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். என்ன பண்ணுது இந்த சைலம் பேரன்கைமா? தே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். என்ன ஃபுட் மெட்டீரியல்ஸு? ஸ்டார்ச். ஓகேவா? ஃபுட் மெட்டீரியல் என்னது? பேசிக்கலி ஸ்டார்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஸ்டோர் ஒரு சப்ஸ்டன்ஸ். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் டானஸ். TANNINS. டானன்ஸ். ஓகேவா? நீட் கொஸ்டின். சைலம் பேரன்கைமா ஃபுட்டு தவிர வேற என்ன ஸ்டோர் பண்ணா? டானன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இது இல்லாமல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் நடக்குது. வாட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர்னா இங்கே பாருங்க, ரேடியல் ரேபான் போயிட்டேன் பாருங்க, பென்சில்லைங்க. ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ எதனால ஆகுது? எப்படி இந்த ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் எதனால டேக்ஸ் பிளேஸ் பை? எப்படி டேக்ஸ் பிளேஸ் பை சொல்லுங்க? ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். நான் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா? பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். அண்டர்ஸ்டுட்? இது நீட் கொஸ்டின். ஓகேவா? பக்கா. So that's what the things about xylem of xylem parenchyma அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ xylemல பார்ட்ஸ் தான் அது பேசிக்கலி ஐ கெஸ் பார்ட்ஸ் தான். இன்னும் டைப்ஸுக்கு போல. இது வந்துட்டு எலிமெண்ட்ஸ். சாரி, வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் விச் ஆர் பிரசன்ட் இன் த xylem தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு டைப்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஐ வில் எக்ஸ்பிளைன் டைப்ஸ். இப்போ சொல்லுங்க, டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. ஸோ பேசிக்லி நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைலம்லேயே நம்ம ப்ரைமரி சைலம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரைமரி சைலம்லாம் என்னது அப்படின்னு இல்லை டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேவா? ப்ரைமரி சைலம் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஓகேவா? 2 டைப்ஸ். என்னதுன்னு சொல்லுங்க. ஒன்று பேர் புரோட்டோசைலம். ஃபோட்டோ காட்டுறேன், நோ ப்ராப்ளம். புரோட்டோசைலம். இன்னொன்று பேர் மெட்டாசைலம். டயக்ராம் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்தையும் டயக்ராம் காட்டுறாருங்க.
மாட்டிக்கிட்டா அப்படின்றீங்களா? டிஃப்ரென்ஷியேஷன் கூட இருக்கு நீட்டாக. நானே எழுதட்டா? வேண்டாம், வேற ஒருத்தங்களை காப்பி பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது நான் எழுதுறேன். ஓகே, இதுதான்டா அழகான டயக்ராம். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ், பேஸ்ட் இமேஜ். ஓகே, டயக்ராம் தெரியுதா? பால் பாயாசம் நல்லா இருக்கா? முந்திரி போட்டிருக்கான்ற வரி டயக்ராம் தெரியுதா? இப்போ புரோட்டோசைலம் மெட்டாசைலம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதில் வந்துட்டு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ புரோட்டோசைலம் அப்படின்னா நான் எப்பவுமே சொன்னேன், சயின்ஸில் ப்ரோனாலே ஏதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேவா? புரோட்டோசைலம் அப்படின்னா இங்கே பாருங்க, அதில் நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்கூடாது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் பிரைமரி, என்னது பிரைமரி சைலம், அதுதான் புரோட்டோசைலம். அப்படியே திருப்பிங்கன்னா மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லுங்க. புரோட்டோசைலமுக்கு அப்புறமா ஃபார்ம் பண்ணது வந்துட்டு மெட்டாசைலம். ஓகேவா? ஆஃப்டர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் புரோட்டோசைலம்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஆல்ரைட்? இல்லை லேட்டர் ஃபார்ம், இல்லை லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலம்னு எழுதிக்கோங்க. எஸ். ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைலம் பாருங்க, இப்படி தான் இப்படி தான் இருக்கு, கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகல. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இது இதே வந்துட்டு மெட்டா ஏஐ தெரியும்ல, இப்போ ஃபியூச்சரில் இருக்கு. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இட் லுக்ஸ் லைக் மெச்சூர்ட் இல்லையா? அவ்வளோதான். எஸ். இதுதான் இப்போ புரோட்டோசைலம் மெட்டாசைலம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தட்ஸ் இட். ஓகேவா? இதுக்கு மேலே சைலம் பற்றி பெருசாக தெரிய தேவையில்லை. இல்லை ஒரு டயக்ராம் மட்டும் வேணும்னா, அங்கே ஒரு டயக்ராம் இருந்துச்சு, நான் அது பார்க்கவே இல்லை. இந்த டயக்ராம் ஆக்சுவலி இல்லைடா, ஆகாஷ்னே வருது. சரி இருங்க, காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். இந்த டயக்ராம் உங்கள் என்சிஇஆர்டி புக்கில் இருக்கும். மேக் ஷூர் யூ ஸ்டடி திஸ். இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரூட் ஹேர்ஸ் வந்து எப்படி இருக்கு இங்கே இதில் இருக்க பாருங்க. நீங்கள் மெட்டாசைலம் இங்கே பாருங்க, பென் இங்கே மெட்டாசைலம் பார்த்தீங்களா? இங்கே மெட்டாசைலம் எப்படி இருக்குது, பித் எப்படி இருக்குது, புரோட்டோசைலம் எப்படி இருக்குது, மெட்டாசைலம் எப்படி இருக்குது, பெரிசைல் என்று. இந்த டயக்ராம் வந்து உங்கள் என்சிஇஆர்டி புக்கில் இன்னும் கிளியராக இருக்கும். இங்கே கொஞ்சம் கிளியராக இல்லைண்ணா. ஓகேவா? அதை செக் பண்ணிவிட்டு இந்த பார்ட்ஸ் மட்டும் படிச்சுருங்க. ஆல்ரைட்? இது முடிஞ்சிடும். ஓகேவா? எஸ். ஆனால் எனக்கு புரோட்டோசைலம் மெட்டாசைலம் டிஃப்ரென்ஷியேஷன் ஒழுங்காக தெரியல. என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. அங்கே அப்படியே அந்த ரவுண்டு அப்படியே மைண்ட்ஸில் அப்படியே கொண்டு வாங்க. இங்கே எப்படி இருக்குது, குட்டி குட்டி பெருசு பெருசாயிட்டே போதா, பெருசாயிட்டே போதா, இப்படி பெருசாயிட்டே போதா. எஸ். இது ப்ரோ, இது மெட்டா. தட்ஸ் இட். பெருசாக இருக்கிறது மெட்டா. ஓகேவா? டவுட்ஸ்? கரெக்ட். அட்வான்ஸ் ஃப்ரம் ஆஃப் ஃபோட்டோ. எஸ். ஸோ நியூ அண்ட் ஓல்டு. கரெக்ட், நியூ அண்ட் ஓல்டு. எஸ். இப்போது சைலமோட கதை முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சைலம்க்கு அடுத்து வர்றது ஃப்ளோயம். இப்போ ஃப்ளோயம் போகிறோம். ஓகேவா? ஃப்ளோயம், FLPHLOEM. ஓகேவா? ஃப்ளோயம் பற்றி பார்க்குறோம். எஸ். சொல்லுங்கள், ஃப்ளோயமில் உங்களுக்கு என்ன தெரியும்? ஃப்ளோயம் என்ன பண்ணும்? சைலம் ஃப்ளோயம் சின்னப்போ வரைக்கும் படித்தோம். எப்பவுமே சைலம் இங்கே பாருங்கள், இங்கே சைலம் இருந்துச்சுன்னா இங்கே கேம்பியம் இருக்கும். கேம்பியம். ஓகேவா? இதுக்கப்புறமா தான் ஃப்ளோயம் இருக்கும். எஸ். ஸோ ஓகே,
xylem என்ன போகும் இங்கேருந்து மேலே நம்மளுக்கு எப்படி ஆர்டரிஸ் வெயின்ஸ் நம்ம எப்படி படிச்சோமோ அதே மாதிரி இங்கேருந்து பொருட்கள் எல்லாமே மேலே போகுது ஓகேவா அப்படியே இது அப்படியே ரிவர்ஸில் போனால் ஃப்ளோயம் அவ்வளோதான் ஓகேவா அதை நான் கிளியராக சொல்கிறேன் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதை டெஃபினேஷனில் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் டெஃபினேஷன் அழகாக கொடுத்துட்றேன் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் color change it transports food what food materials from leaves to other parts from leaves to other parts that's it அங்க xylem என்ன பண்ணுது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு போகுது இங்கே எல்லாமே திரும்பியும் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் லீவ்ஸ் டு எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்புது ஓகேவா தட்ஸ் இட் எல்லா டவுட் இருக்கா இதில் எனி டவுட்ஸ் இன் திஸ் பை டைரக்ஷனல் எஸ் ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் கண்டக்டிங் எஸ் கரெக்ட் தான்டா சரி இப்போ இது வந்துட்டு என்னன்னு சொன்னேன் ஃப்ளோயம் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஃப்ளோயமை கிளியராக பார்ப்போம் ஓகேவா ஸோ இன் angiosperms phloem is composed of என்ன சொல்லுங்க sieve tubes elements companion cells இன்னெல்லாம் present இருக்குன்னா companion cells phloem parenchyma அப்புறமா phloem fibers இது phloem fibers ஓகேவா எஸ் இது வந்துட்டு எதுல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல எப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல எப்படின்னா gymnosperms so they have albuminous cells ஓகேவா albuminous cells அப்புறமா இன்னொரு செல்ஸ் இருக்கும் அது பேர் வந்துட்டு sieve cells ஓகேவா albuminous cells sieve cells ஓகேவா புரிஞ்சுதா ஸோ பட் இங்கே என்ன ஆப்சண்ட்னா sieve tubes ஆப்சண்ட்னு கேட்டா ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் sieve tubes is absent ஓகேவா sieve tubes absent இது இல்லாமல் companion cells இந்த ரெண்டுமே absent in gymnosperms ஸோ இதை வந்து இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம் எஸ் அதுக்கு முன்னாடி நான் இப்போ டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃப்ளோயம் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ளோயம் ஆல் ரைட் அவ்வளோதான் இமேஜஸ் ஓகே சரி பார்ட்ஸ் பார்க்கலாம் இந்த இமேஜ் ஓகே இந்த இமேஜ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன்
ஸோ இப்போ பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியாடா? எஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃப்ளோயம். ஓகே, ஃப்ளோயமில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோயம்னா என்னென்னு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். ஃப்ளோயமில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃப்ளோயமில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் வந்துட்டு சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் அதை வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு, ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள் டயக்ராமில், இங்கே பாருங்கள் சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்கள் சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஸோ அது எப்படி இருக்குது அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாரு ஒரு லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா? ஸோ பாருங்க இங்கே பாரு, இட் இஸ் அ long tube like structure arranged எப்படி? longitudinally arrange, horizontally கிடையாது, longitudinally இல்லை, arrange longitudinally இப்படி இருக்கு இல்லையா? longitudinally இதோட சேர்த்து they are associated. எதோட சேர்த்து அசோசியேட்டட்னா கம்பானியன் செல்ஸோட சேர்த்து they are associated with companion cells, ஓகேவா? So they basically have large, சொல்லுங்க, large vacuole are present and it lacks in nucleus வந்து absent in the sieve tube elements, okay வாடா? yes. ஸோ அங்கே எப்படி ஃபர்ஸ்ட்லி ஃபார்ம்டு ப்ரைமரி சைலம், புரோட்டோசைலம், மெட்டாசைலம் அப்படி பார்த்தோமோ, இங்கே இந்த சீவ் டியூப்ஸ் தான் ஃபர்ஸ்ட்லி ஃபார்ம்டு, ஓகேவா? சீவ் டியூப்ஸ், ஓகேவா? இந்த சீவ் டியூப்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி ஃபார்ம்டு ப்ரைமரி டியூப்ஸ் இருக்கும், ஓகே? ஃபர்ஸ்ட்லி ஃபார்ம்டு ப்ரைமரி ஃப்ளோயம், ஓகேவா? ப்ரைமரி ஃப்ளோயம், அது பேர் அங்கே எப்படி நம்ம புரோட்டோசைலம்னு சொல்லுவோம், இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா புரோட்டோஃப்ளோயம், சரியா? அப்போ லேட்டர்லி ஃபார்ம் அப்படின்னா என்னது? அதே தான், சேம் மெட்டாஃப்ளோயம், ஓகேவா? லேட்டர்லி இதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகுது வந்துட்டு மெச்சூர்டாகி ஃபார்ம் ஆகுது லேட்டர்லி ஃபார்ம், அவங்க வந்துட்டு மெட்டாசைலம், மெட்டாசைலம்ன்றவர் மெட்டாஃப்ளோயம், சரியா? மெட்டாஃப்ளோயம், ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம டைப்ஸ் இப்போ பார்த்தாச்சு, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு சீவ் டியூப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்பானியன் செல்ஸ். கம்பானியன்னா சேர்ந்து, கம்பானியன் செல்ஸ். இங்கே கம்பானியன் செல் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த டயக்ராமில் இருக்கா? எஸ், இங்கே பாருங்கள், இங்கே இந்த டயக்ராமில் தெரியுது இல்லையா? இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், இந்த கம்பானியன் செல், ஓகேவா? எஸ். ஸோ இந்த கம்பானியன் செல்ஸ் தெரியுதா? ஸோ இந்த கம்பானியன் செல்ஸ் ஆர் பேசிக்கலி they are specialized parenchymatous cell, ஓகேவா? நான் வச்சுக்கோங்க,
companion cells are specialized parenchymatous cells, ஓகேவா, which are எதோட associatedனா which are associated to sieve tubes, அவ்வளோதான். ஸோ இவங்களோட அசோசியேட்டடாக இருக்கும் யார், கம்பேனியன் செல் which are associated with sieve tubes, ஓகேவா. எஸ். ஸோ இதனால என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன். வாட் ஃபங்க்ஷன் இட் டஸ் சொல்லுங்க, என்ன ஃபங்க்ஷன்? ஸோ இது எதுவுமே இல்லை, இட் மெயின்டைன்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட், ஓகேவா. அதிகமாக போகாமல் கம்மியாக போகாமல் அவர் லெவலாக மெயின்டைன் பண்ணுறது ப்ரெஷர். இட் மெயின்டைன்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் sieve tubes, ஓகேவா. எஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு இப்போ sieve tube பற்றி பார்த்தாச்சு, கம்பேனியன் செல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் பேரன்கைமா. ஃப்ளோயம் பேரன்கைமா பார்க்க போகிறோம், ஓகேவா. ஃப்ளோயம் பேரன்கைமா, கைமா, ஓகேவா. இதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ளோயம் பேரன்கைமா நீங்கள் அங்கே இமேஜ் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இமேஜ் பாருங்கள். ஃப்ளோரன் பேரன் எரேஸ் பண்ணிட்டா கொஞ்சம். பாதி பேர் நான் அசிங்கமாக எழுதுறதுனால தான் கிளாஸ் விட்டு வெளியே போகிறீங்கன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா என் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கே புரிய மாட்டேங்குது. யாரும் ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? ஓகே, வாட் வில் sieve tubes do அப்படி தானே கேட்டிருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் sieve tube தானே. ஃபங்க்ஷன் ஆஃப் sieve tube இல்லை, தே பேசிக்கலி என்ன பண்ணுன்னா அதோட மெயின் ரோல் என்ன, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் என்னது, ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த எப்படி சொல்கிறது, இந்த சோர்ஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரூட்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரோயிங் டிஷ்யூஸ்க்குள்ள அவங்களுக்குலாம் போயிட்டு இந்த நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும். அதோட sieve tubesோட ஃபங்க்ஷன், ஓகேவா. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் இந்த இந்த ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதே அந்த sieve tubes தான், ஓகேவா. எஸ், தே ஆர் பை டைரக்ஷனல் ஃப்ளோ. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா. இதை விட மோசமாக எழுதுவேன்னா ஓகே, அதான் நான் வேறு எதுவும் நினச்சேன். ஸோ புரிஞ்சிச்சா, sieve tubeோட ஃபங்க்ஷன் புரிஞ்சிருச்சா? டவுட் இருந்தால் கேளுங்க, நான் பார்த்துட்டேன். sieve tube எக்ஸ்பிளைன் பண்ணேன். sieve tubeனா என்னன்னு சொன்னேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எல்லா இடத்துக்கு அந்த sieve tube இருக்குது ஹெல்ப் ஆகுது. இட் இஸ் பை டைரக்ஷனல் ஃப்ளோ. நான் வச்சுக்கோங்க, யூனி டைரக்ஷனல் ஒரு பை டைரக்ஷன் நீட் கொஸ்டின் கேட்டால் தே ஆர் பை டைரக்ஷனல், ஓகேவா. ஆல் ரைட், கிளியர். டவுட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, நான் பார்த்தா நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் sieve tube முடிஞ்சிச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா. சூப்பர். இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், அது மறந்துட்டேன். கம்பேனியன் செல்ஸ் எடுத்துட்டேன்ல, கம்பேனியன் செல்ஸ். இப்போது ஃப்ளோயம் பேரன்கைமாவா. ஸோ ஃப்ளோயம் பேரன்கைமா டயக்ராம் தான் பார்த்துட்டு இருந்தோம், அப்போ தான் இது பார்த்தேன். ஸோ ஃப்ளோயம் பேரன்கைமா டயக்ராம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இல்லை இங்கேயும் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி இருக்கும்போது இதுதான் ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோமா. ஃப்ளோயம் பேரன்கைமா இருங்கண்ணா. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, இது பேர் வந்துட்டு ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பை டைரக்ஷன்லாம் என்னென்னா அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
யூனி டைரெக்ஷன்லாம் மேலே மட்டுமே தான் போகிறது, ஓகேவா? இல்லை கீழே போகாமல் இருக்கிறது. ஸோ ஓகேவா? இல்லை கீழே மட்டும் போகிறது, மேலே போகாமல் இருக்கிறது. பை டைரெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் இங்கே பைனா இந்த 2 சைடும் போகிறது, அவ்வளோதான். ஸோ யூனினா சிங்கிள், பை டைரெக்ஷனில் போத், ஓகேவா? இப்படியும் போகும், இப்படியும் போகும், ஓகேவா? ஓகே, நான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அழகாக வரைகிறேன். இப்படி இப்படி போனால் சப்ஸ்டன்ஸ், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இப்படி போனால் இது யூனி. இல்லை இப்படியும் போனாலும் தனியாக வெறும் சிங்கிளாக போனால் இது யூனி. இப்படி இப்படியும் போகிறாங்க, இப்படியும் போகிறாங்கன்னா இது பை. சிம்பிள் வேர்ட்ஸ், ஓகேவா? இன் போத் டைரக்ஷன்ஸ், அதுதான் நான் சொல்ல வரேன், ஓகேவா? எஸ், நோ டவுட், இதில் நோ ப்ராப்ளம். இது சிம்பிள் டவுட் தான், பட் யூஆர் ஆஸ்கிங் ரைட், நோ ப்ராப்ளம். எஸ், இப்போ நம்ம ஃப்ளோயம் பேரன்கைமா பார்த்துட்டு இருந்தோம். நான் இமேஜ் ஒரு வாட்டி வரைஞ்சி இங்கே காட்டிட்டேன். இப்போ ஃப்ளோயம் பேரன்கைமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ பேசிக்லி இட் இஸ் ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் மேட் அப் ஆஃப், எதனால மேட் அப் இது மேட் ஆயிருக்குன்னா, இட் இஸ் தானே எழுதுன, இட் இஸ் மேட் அப் ஆஃப், சொல்லுங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப், அது எலாங்கேட்டடாக இருக்கா, எலாங்கேட்டட் டேப்பரிங், ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், ஓகேவா? சிலிண்ட்ரிக்கலாக தானே இருக்கு, இப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் செல். ஸோ இதுக்கு என்னது, குட்டியாக ஒரு டாட் இருக்குன்னு சொன்னால அது பேர் என்னது? விச் ஹாஸ் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இஸ் present, ஓகேவா? dense cytoplasm and nucleus is present for this. யாருக்கு? phloem parenchymaக்கு, சரியா? சரி, ஓகே. இப்போ அதுதான் மேட்டர். ஸோ அப்போ ஓகேண்ணா. ஸோ இது எந்த டைகாட்ஸ்க்கு இருக்குமா, மோனோகாட் இருக்குமா? நான் தான் monocot in the phloem parenchyma is absent. now வச்சுக்கோங்க, in monocots phloem parenchyma is mostly absent. mostly, some exceptions இருக்கலாம், mostly in monocots absent, ஓகேவா? சரிண்ணா, ஓகே. அப்போ நீங்கள் சி டியூப்ஸோட ஃபங்க்ஷன் சொன்னீங்க. வாட் இஸ் phloem parenchymaோட ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷனும் எழுதுறேன், ஓகேவா? ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் அதே தான். இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல். இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல். ஃபுட் மெட்டீரியல், ஓகே, ஃபுட் மெட்டீரியல் காமன் எல்லாத்துலேயும் இருக்குது. வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் ரெசின்ஸ், ஓகேவா? ஓகே, ரெசின்ஸ் இல்லைன்னா லாட்டெக்ஸ், மியூக்லேஜ், இதுல இருந்து நம்ம கம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? கம்ஸ்க்குலாம் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். எஸ், இதுதான் கதை. ஸோ ஒரு வாட்டி கிளியராக உங்களுக்கு வந்துட்டு நான் இங்கே எழுதிடுறேன். கம்ப்ளீட் ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி, இப்போ வரைக்கும் நான் என்ன எடுத்தனோ ஒரு கிளாஸிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துடுறேன், ஓகேவா? அதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? பிளான்ட் டிஷ்யூஸ், கரெக்டா? பிளான்ட் டிஷ்யூஸில் என்ன பார்த்தோம்? 2 டைப் பார்த்தோம். என்னது? மெரிஸ்டமேட்டிக், பெர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக் முடிச்சுட்டு இப்போ நம்ம பெர்மனன்ட், மெரிஸ்டமேட்டிக் அப்புறம் பெர்மனன்ட், சரியா? ஓகே, மெரிஸ்டமேட்டிக்கில் நம்ம 3 பார்த்தோம். என்னது? அப்பைக்கல் மெரிஸ்டம், சொல்லுங்க, அப்பைக்கல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் இன்டர்கேலரி, அப்பைக்கலாக இருந்தால் அப்பைக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அப்புறம் செகண்டரி ஆர் லேட்ரல் மெரிஸ்டம் பற்றி சொன்னேன், ஓகேவா? இப்போ பெர்மனன்ட்ல வந்துட்டு 2 டைப் சொன்னேன். ஒன்று சிம்பிள்,
இன்னொன்று காம்பவுண்ட். ஓகேவா? சிம்பிள் அப்புறம் காம்பவுண்ட். ஓகே, இப்போ அப்பேக்கல் மெரிஸ்டமில் 2 டைப் பார்த்தோம். என்னது? ஒன்று ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்று ஷூட் அப்பிக்கல். ரூட் அந்த லாஸ்ட் எண்டில் அந்த பார்ட்டில் நம்ம பார்த்தோம் ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? ரூட் அப்பைக்கல் மெரிஸ்டம், அங்கே மெரிஸ்டமேட்டிக் ஜோன் வேர் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஹைலி ஆக்டிவ் டு டிஃப்ரென்ஷியேட். அந்த செல்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் செல் எலாங்கேஷன், அதுக்கப்புறமா அங்கேயும் டிஃப்ரென்ஷியேஷன், மெச்சுரேஷன் ஸ்டேஜ் போவோம். அங்கே மெச்சுரேஷனில் வந்து வி ஹாவ் ரூட் ஹேர்ஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் திங்ஸ் லாக்ஸ் மார்ஃபாலஜியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ரூட் அப்பிக்கல் அப்புறம் ஷூட் அப்பிக்கல் பார்த்துட்டு இருந்தோம். ஷூட் அப்பிக்கல் இது பார்த்தாச்சு, இதெல்லாமே பார்த்தாச்சு. ஓகே ஓகே, இதில் சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் 3 பார்த்தோம். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பார்த்தோம் சொல்லுங்க? பேரன்கைமா, பேரன்கைமா, சொல்லுங்க. கோலன்கைமா, யாராவது சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஸ்க்ளீரன்கைமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்டில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, காம்பவுண்டில் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? ஜைலம், ஃப்ளோயம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா வேணும்னா? இப்படி போட்டா சாரி, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட். எஸ், எடுத்தாச்சா? எஸ், இன்டர் கேலரி பேரன்கைமா. ஸோ இந்த சார்ட் புரிஞ்சிச்சா? டன். இப்போ வரைக்கும் நான் எடுத்தது இது தான்டா. நெக்ஸ்ட் போயிடலாமா? நோட்டட். ஓகே, தேங்க்யூ. மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரியலி குட்டா. ஐ ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஹாப்பி ஃபார் மை செல்ஃப் ஆக்சுவலி. இந்த பேட்ச் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி நான் ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு இருந்தேன். கவனிக்கவே மாட்டாங்க, தூங்குவாங்க. லைக் எல்லோரும் கவனிப்பாங்க, பட் ஸ்டில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 12th கிளாஸ் வைப்ஸ் இல்லையா, கொஞ்சம் டிஸ்ட்ராக்டட் லிட்டில் பிட். சரி, இப்போது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பர்மனன்ட் டிஷ்யூக்கு அதை முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம டிஷ்யூ சிஸ்டம் போயிடலாம். ஓகேவா? என்ன சொன்ன? டிஷ்யூ சிஸ்டம். கிளியர். ஓகே, டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஏன் எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு போயிட்டு வருது? கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு எப்படின்னா சடனாக எனக்கு ஹேங் ஆகிடுது, அதுக்கப்புறம் திரும்பி லோட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு கமெண்ட் செக்ஷன். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஓகேடா பசங்களா? எஸ். ஓகே, டியூ டு ஹெவி ரெயின் சார், நெட்வொர்க் இஷ்யூ இல்லை இன் தமிழ்நாடு. ஓகே, இல்லை எனக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம், ஒர்க் ஆகுது. மீ டு 12th அண்ணா. ஓகே, ஆல் த பெஸ்ட். சரி, டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், ஓகேவா, we have 3 types. டிஷ்யூ சிஸ்டம் பேஸ் பண்ணி we have 3 types. இன்னெல்லாம் டைப்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. 1, 2, 3. ஓகேவா? EGV. ஓகேவா? என்னது EGVனா அப்படின்னா கேட்டிங்கன்னா, E ஃபார் எபிடர்மல். தெரியாதுல்ல, இது தெரியல. E for epidermal. Okay, epidermal tissue system. ஓகேவா? G for என்னது? நம்ம ஆடுற பிடி பீரியடில் போய் விளையாடுவோம் எங்க? கிரவுண்ட். ஓகேவா? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை
ஃபங்க்ஷனலா இல்லை ஃபண்டமெண்டல்னும் சொல்லலாம். கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் கூட சொல்லலாம். ஓகேவா? சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வி ஃபார் என்னது? வாஸ்குலார். ஓகேவா? வாஸ்குலார்னு சொல்லலாம். இது ஃபண்டமெண்டல். இதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் நீட்டாக எழுதுறேன் பாருங்க. கண்டக்டிங். வாஸ்குலார் என்ன பண்ணுது? கண்டக்டிங். ஓகேவா? கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஷ்யூ சிஸ்டமில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்பினாலே ஃபஸ்ட்டு அவுட்டர் எப்பி. ஓகேவா? எண்டோனா உள்ள, எப்பினா அவுட்டர் லேயர். ஓகேவா? ஸோ நோ ஓகே, இங்கே ஒரு டயக்ராம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டயக்ராம் எடுக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியணும் இல்லையா? அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, இதுவும் எடுத்துக்கலாம். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். ஸோ டயக்ராம் தெரியுதா? இப்போ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகே அண்ணா. ஓகே, எஸ். இப்போ டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். டிஷ்யூ சிஸ்டமில் இப்போ நம்ம வந்துட்டு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் வந்துட்டு படிக்க போகிறோம். ஓகேவா? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னா இங்கே பாருங்கள். இங்கே டெர்மல் டிஷ்யூ, இதுதான் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? அவுட்டராக இருக்க பாருங்களா? அவுட்டரில் இருக்க பாருங்க, இந்த பவுண்டரி மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட்டு எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் படிக்க போகிறோம். சரியா? ஸோ அவுட்டர் லேயர் சொன்னேன்னா இட் இஸ் outermost covering. ஓகேவா? outermost covering of what? Covering of whole plant body. ஓகேவா? outermost covering of whole plant body வந்து யாரு? epidermal tissue. ஓகேவா? whole plant body. first point. next, இது இன்னெல்லாம் comprises of யாரு? epidermal tissue. ஓகேவா? epidermal tissue system or epidermal tissue, it comprises இன்னெல்லாம் it consists of or it comprises of, எது வேணா வச்சுக்கோங்க. it comprises of, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். epidermal சொல்லுங்க. epidermal cells, it is composed of epidermal cells. ஓகேவா? stomata சொல்லுங்க. stomata, epidermal appendages. ஓகே, இந்த appendagesனா என்னது? பேசிக்கலி they are trichomes or hairs. ஓகேவா? trichomes or hairs. all right, so these are the things which are composed or present in what? in epidermal tissue system. ஓகேவா? all right, so இப்போ எபிடெர்மஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாட் எவர் இட் இஸ் தேர், எபிடெர்மஸ் இல்லையா? இப்போ எபிடெர்மஸில் ஃபுல்லாக அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ப்ரைமரி பிளான்ட் பாடி ஆர் என்டையர் பிளான்ட் பாடி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன தெரியணும் உங்களுக்கு? இந்த எபிடெர்மஸ் வாட் எவர் விச் இஸ் ப்ரெசன்ட் இல்லை, இது டோட்டலாக வந்துட்டு சிங்கிள் லேயர். என்னது? சிங்கிள் லேயர். ஓகேவா? So this epidermis which is basically made up of parenchymatous cells. What type of cells? நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம். parenchymatous cells, collenchymatous அப்படின்னா என்ன, sclerenchymatous அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். டூ செக் இட் அவுட். ஓகேவா? அங்கே பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இங்கே புரியும். ஓகேவா? parenchymatous cells. சரியா?
with small amount of cytoplasm also. Small amount of cytoplasm. So it has cell wall and it also has large vacuole. Okay, well, space. Okay, va. Any doubts still here? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கான்னு கேட்டேன்டா பசங்களா? நோ டவுட்ஸ். ஓகே, இல்லை மேலே ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்கான். ஓகே, ட்ரைகோம்ஸ் அப்படின்னா என்னது? ட்ரைகோம்ஸ்னா என்னன்னா, இங்கே பாருங்க, ட்ரைகோம்ஸ் இஸ் பேசிக்லி தேர் ஒரு ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸ்மால், இல்லை டயக்ராம் காட்டுறேன். ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபென்ஸ், அப்சர்ப்ஷன். ட்ரைகோம்ஸ் தானே? ட்ரைகோம்ஸ், அப்சர்ப்ஷன், அதுக்கு எல்லாமே ட்ரைகோம்ஸ் இன் பிளான்ஸா? இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக. இது டச் பண்ணவே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இருங்க நான் காப்பி பண்ணுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கமான், பயாலஜி இஸ் இன்ட்ரெஸ்டிங் சீரீஸாக நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா. ஓகேவா? இந்த குட்டி ஹேர்ஸ் தெரியுதா? குட்டி குட்டி மைன்யூட் ஹேர்ஸ் க்யூட்டாக இருக்கே. காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணுறேன். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். இதுதான் ட்ரைகோம்ஸ். நீங்கள் கேட்ட ட்ரைகோம்ஸ் இதுதான். சரியா? ஸோ இது பேசிக் என்ன புரிஞ்சுதா? நோ டவுட்ஸ்னா யாரும் ட்ரைகோம்ஸ் கேட்டாங்களா? அவங்களுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பேசிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்கன்னா, டெம்பரேச்சர் ரெகுலேஷன். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி பண்ணுறது? காற்றுனால அந்த டேப்பரிங் ஏரில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இது இல்லாமல் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும். ஓகேவா? மழை காற்று தண்ணியிலேருந்து வர்றதுக்காக. இது இல்லாமல் இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வாட்டர் லாஸ் வந்துட்டு கம்மியாகும். ஓகேவா? இந்த ட்ரைகோம்ஸ் இருக்கிறதுனால பிளான்ட்டுக்கு. சரியா? டவுட்ஸ்லாம் கிளியரா? எஸ். ட்ரைகோம்ஸ் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? டவுட் கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஜோஷ்வா நினைக்கிறேன். ஸோ எபிடர்மஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் எபிடர்மஸ். ஓகே அண்ணா, ஆல் ரைட். ஸோ எபிடர்மஸை பற்றி இதுதான் கதை. நெக்ஸ்ட்டு ஸ்டொமேட்டா பற்றி பார்க்கலாம். ஸ்டொமேட்டா நீங்கள் பார்த்து தான் சின்ன பற்றில அந்த டயக்ராம், அந்த கிட்னி பீன் ஷேப்பாக, கிட்னி வாட் எவர் இட் இஸ் தேர். ஓகேவா? இதில் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன்னு அது எல்லாமே. இது வந்துட்டு என்னது? டம்பிள் ஷேப்டு. இது எல்லாமே உங்களுக்கு சின்ன பற்றில நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ பேசிக்லி they are in the stomata, whatever it is there, they are present in epidermis. ஓகேவா? என்னது? எபிடர்மிஸ் ஆஃப் லீவ்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டொமேட்டா ஆர் ப்ரெசன்ட். இது எதுக்கு? மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். என்னன்னா இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறீங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். வேறு எங்கே ஹெல்ப் ஆகும்? டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷனுக்கு. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் ஸ்டொமேட்டா. தே ஆர் டம்பிள் ஷேப்பிங், டம்பிள் ஷேப்டு இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? வேறு என்ன தெரியணும்?
ஸோ அவுட்டர் வால்ஸ் வந்துட்டு காட் செல்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவுட்டர் வால்ஸ் வந்துட்டு காட் செல்ஸ், ஓகேவா? இது எங்கே இருக்கும்? அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டோல் ப்ரோ இருக்கும். இந்த காட் செல் வேறு எங்கே ப்ரெசென்ட் இருக்கும்? காட் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் away from the what? Stomatal pore, ஓகேவா? They are basically highly thick in nature. Highly thick, தின்னு கிடையாது, ஓகேவா? இதான் ஸ்டொமேட்டா பற்றி உங்களுக்கு தெரியணும். எஸ். வேற என்ன விட்டோம்? வேற ஏதாவது விட்டோமா? எஸ். ஓகே. ஸோ கவுண்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போது கிரவுண்ட் எடுக்கிறேன். கிரவுண்டு தான் ஃபஸ்ட்டு. எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் முடிச்சிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா அந்த டயக்ராம் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வாஸ்குலர் கனெக்டிங் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, பேசிக்கலி இந்த ஆல் டிஷ்யூஸ், வாட் எவர் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட், இதில் எல்லா டிஷ்யூவும் வந்துட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்புறம் எபிடெர்மிஸ் இருக்கும். அதாவது சாரி எக்ஸப்ட் எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ், மற்றது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அதுதான் சொல்ல வந்து, வேற ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸப்ட் என்னது சொன்னேன்? எக்ஸப்ட் எபிடெர்மிஸ் அப்புறமா வாஸ்குலர் பண்டில்ஸ் தவிர மற்றது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், ஓகேவா? மற்ற ஆல் டிஷ்யூ வந்துட்டு எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்குள்ளே தான் வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ். யாரு? இந்த கிரவுண்ட் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ். சிம்பிள் டிஷ்யூஸ்லாம் என்னன்னு சொன்னேன்? பேரன்கைமா, லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, ஓகேவா? ஸ்க்ளீரன்கைமா. வேற என்னெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும்? இந்த பேரன்கைமால இதில் வந்துட்டு பேசிக் இந்த சிம்பிள் டிஷ்யூனா பேரன்கைமா இருக்கு இல்லையா? இந்த பேரன்கைமால என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, இந்த பேரன்கைமா செல்ஸ் ப்ரெசென்ட் இன் கார்டெக்ஸ். எங்கே ப்ரெசென்ட் ஆகும்? கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் பித்தில், பெரிசைக்கிள் அப்புறம் பித், ஓகேவா? அப்புறம் மிடுலரி ரேஸில் இங்கே எல்லாமே இந்த பேரன்கைமா செல்ஸ் யூ கைஸ் கேன் see, ஓகேவா? இது இல்லாமல் யூ கேன் see in primary stem and roots. ஸ்டெம் அண்ட் ரூட்ஸில் நீங்கள் வந்துட்டு இது பார்க்க முடியும், சரியா? ஓகே, எஸ். ஸோ இதுதான் கிரவுண்ட் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கறது. கிரவுண்ட் சிஸ்டமில் வேறு என்ன தெரியும்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் உங்களுக்கு வேறு என்ன தெரியணும்னா, இங்கே பாருங்கள். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் வந்துட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் தின் வால்டு, ஓகேவா? தின் வால்டு என்னது? தின் வால்டு டேஷ் குளோரோபிளாஸ்ட், ஓகேவா? குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ். என்ன செல்ஸ் அது? கண்டெய்னிங் செல்ஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் மீசோஃபைல். நீட் கொஸ்டின்டா, டைரக்ட் நீட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, thin walled chloroplast containing cells and is called mesophile. நான் வச்சுக்கோங்க, சரியா? இதுதான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், நத்திங் மோர் than this. நெக்ஸ்ட் வாஸ்குலார். நெக்ஸ்ட் தேர்ட் வாஸ்குலார்
tissue system. Vascular tissue system. So vascular என்ன சொன்ன basically complex tissues எல்லாமே இந்த கதைக்குள்ள vascular tissue தானே. complex tissues எல்லாமே இங்க கல்லும். complex tissueனாலே நம்ம என்ன பார்ப்போம்? xylem, phloem, ஓகேவா? complex tissueனாலே நம்ம பார்க்க போறது xylem and phloem, ஓகேவா? இந்த xylem and phloem together constitutes vascular bundles அப்படின்னு சொல்லுவோம். vascular bundlesனாலே xylem phloem combine together vascular bundles, ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் இந்த vascular bundle வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கா. vascular bundleனா இந்த xylem phloem கம்பைனாக இருந்தால் vascular bundle சொல்லுவோம். based on the presence or absence of cambium, ஓகேவா? இதை பற்றி தான் cambium, ஓகேவா? cambium it are divided into the vascular bundle are divided into two types. என்னதுன்னு சொல்லுங்க? open type, இன்னொன்று வந்து closed type, ஓகேவா? சரியாடா? ஓப்பன் டைப் முடிய போகுது. ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ் டைப் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரியா? பரவாயில்ல, ஆன்சர் பண்ணி துர்காதேவி கரெக்ட். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஸ்மைலி மணி கிச்சன் கரெக்ட். ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ் டைப். இந்த ஓப்பன் டைப்னா என்னது, க்ளோஸ் டைப் அப்படின்னு ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் எண்ட் அப், ஓகேவா? ஸோ ஓப்பன் டைப்னா என்னதுண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கேம்பியம் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஓப்பன் டைமில் என்னெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கணும்? கேம்பியம் இஸ் ப்ரெசண்ட். கேம்பியம் இஸ் ப்ரெசண்ட். எங்கே இந்த கேம்பியம் ப்ரெசண்ட் இருக்குன்னா இந்த ஃப்ளோயம், அப்புறம் இங்கே கேம்பியம் இருக்கும், இங்கே xylem இருக்கும். ஸோ இட் இஸ் ப்ரெசண்ட் பிட்வீன் ஃப்ளோயம் அண்ட் xylem. சரியா? யா. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரைமரியாக இருக்கும். அந்த ப்ரைமரி வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மெச்சூர்ட் ஆகிட்டு தே கன்வெர்ட் இன்டு செகண்டரி. த வாஸ்குலர் பண்டில்ஸ் விச் எவர் ப்ரெசன்ட் அது மெச்சூர் ஆகிட்டு தே கோ இன்டு செகண்டரி xylem அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். செகண்டரி xylem அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். சரியா? ஸோ அண்ணா அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை, ஈஸி. மோனோகோட்டா டைகோட்டா சொல்லுங்கள். ஸ்டெம்ஸ் தான் பேசிக்கலி. டைகாட்டிடிலான் ஸ்டெம்ஸ் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டைப் ஓப்பன் டைப்பில். டைகாட்டிலிடான் ஸ்டெம். சரியா? சரி, அப்போ க்ளோஸ்டு டைம் அதோட ஆப்போசிட் தான் க்ளோஸ்டு டைப். அங்கே டைகாட்டை, இங்கே மோனோகாட், ஓகேவா? இன் க்ளோஸ்டு டைப் பேசிக்கலி என்ன சொல்லுங்க, இங்கே வந்துட்டு அங்கே கேம்பியம் ப்ரெசென்ட் இருந்தால் இங்கே கேம்பியம் ஆப்சென்ட். கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். நெக்ஸ்ட்டு வேற என்ன தெரியணும்? அங்கே செகண்டரி டிஷ்யூஸ் மாறுது. அப்போ இங்கே செகண்டரி டிஷ்யூஸ் மாற மாட்டேங்குது, ஓகேவா? தே டு நாட் ஃபார்ம் செகண்டரி டிஷ்யூஸ். சரியா? எக்ஸாம்பிள் மோனோகாட்டிலிடான். ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் டயக்ராம் வரையட்டா? இரு. எஸ், இங்க பாருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என் டயக்ராமை பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு ஸ்பேஸ் வருதா, இது வந்துட்டு கேம்பியம். ஒரு சீடில், இது சீடு பேசிக்கலி, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இது ஃப்ளோயம். மேலே ஃப்ளோயம், எப்பவுமே கீழே இருக்கிறது xylemன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சீட் கிடையாது ரெடி, சீடுன்னு சொல்லிட்டேன். ஒரு டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்கிறேன், ஓகேவா?
ஃப்ளோயம் அண்ட் சைலம் நடுவில் இருக்கிறது பேர் கேம்பியம். சரியா? இதே இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கு. இங்கே அந்த ஓப்பனில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட். இது ஃப்ளோயம், இது சைலம். சரியா? எனி டவுட்ஸ் ஹியர்? No secondary code. Correct. So that's what we studied detailedly about this phloem and things. வேற என்ன உங்களுக்கு தெரியணும்? உங்களுக்கு இந்த இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்ல வந்துட்டு பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இந்த xylem phloem அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem phloem பேஸ் பண்ணிட்டு xylem phloem என்னது வாஸ்குலர் பண்டில் பேஸ் பண்ணி we have two types. என்னது அந்த டைப்ஸ் சொல்லுங்க? இல்லை நாளைக்கு படிச்சு வரீங்களா? இல்லை நான் சொல்கிறேன். 2 டைப் சொல்லுங்க. ரேடியல் டைப்பு, இன்னொன்று பேர் வந்துட்டு கன்ஜாயின்ட் டைப். கன்ஜாயின்ட் தான் நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் பார்த்து எழுதுறேன். இல்லை தெரியும். கன்ஜாயின்ட் டைப். ஓகேவா? கன்ஜாயின்ட் டைப், ரேடியல் டைப் அண்ட் கன்ஜாயின்ட் டைப். சரியாடா? ஸோ ஆனால் ரேடியல் டைப்னா என்னது, கன்ஜாயின்ட் டைப்னா அப்படின்னா இதோட முடிச்சுடுறேன்டா. அதில் எண்ட் ஆஃப் திஸ் ரேடியல் டைப்னா எதுவுமே இல்லை. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப், அதாவது xylem அண்ட் phloem இருக்கு இல்லையா, xylem அண்ட் phloem are arranged in alternate manner of different radii. இது எங்க பார்க்கணும் இந்த ரேடியல் டைப் அப்படின்னா, seen in roots. ஸோ ஓகே, அப்போ கன்ஜாயின்ட் அப்படின்னா என்னதுண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஜாயின்ட் டைப்பு. ஸோ கன்ஜாயின்ட் டைப் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் xylem and phloem. Arrangement of xylem and phloem at the same radius of vascular bundle. அங்கே ஆல்டர்னேட்டாக இருக்குது, இங்கே ஒரே சேமாக இருக்குது, ரேடியஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டம். ஸோ இது பேர் கன்ஜாயிண்ட்னா என்னது, கன்ஜாயிண்ட் ட்வின்ஸ்னா என்னது, ஒட்டி பிறக்கிறது இல்லையா, கன்ஜாயிண்ட் ட்வின்ஸ். ஓகேவா? கன்ஜாயிண்ட் ட்வின்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே கன்ஜாயிண்ட் டைப். ஓகேவா? vascular bundles at the same radius of என்னது, vascular bundles. ஓகேவா? இது எங்கெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, அங்கே எங்கெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்கள்? ரூட்ஸில் பார்த்தோம். ஓகேவா? சீன் இன் ரூட்ஸ். இங்கே நம்ம வந்துட்டு ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் வந்துட்டு we will see this type. conjoint டைம் வந்து ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் இந்த டைப் பார்ப்போம். ஓகேவா? எஸ். conjoint டயக்ராம் வேணுமா? சரி இருங்க வரேன். டயக்ராம் மட்டும் வரைஞ்சி முடிச்சிடுறேன்டா சிக்கு. ஓகேவா? ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுவும் ஃப்ளோயம் தான். இங்கே பாருங்கள், இது ஃப்ளோயம், இங்கே இதுவும் ஃப்ளோயம் தான். சரியா? இங்கே கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட், இங்கே கேம்பியம் ஆப்சென்ட். ஓகேவா? கேம்பியம் இங்கே ப்ரெசன்ட், இங்கே கேம்பியம் ஆப்சென்ட். வேறு என்னது இது பேர் என்னது, இது பேர் என்னது, xylem. ஓகேவா? இதுவும் xylem தான். ஓகேவா? எஸ். இதுதான் இது கன்ஜாயிண்ட். இது என்ன சொல்லுங்க, இது கன்ஜாயிண்ட் என்னது, க்ளோஸ்டு டைப். இது கன்ஜாயிண்ட் ஓப்பன்டு டைப். ஓகேவா? சரியா? இதே நீங்கள் ரேடியல் இருக்குல்ல,
கன்ஜாயின் டைப் பார்த்தோம். இது ரேடியல்ல வந்துட்டு எப்படிண்ணா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வரையறேன். ஓகே. ரேடியல் வந்துட்டு குட்டி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு, இங்க பாருங்க. சைடுல 4 இப்படி போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4. ஓகே. இப்போ 3 அம்மா வீட்ல போடுற பொட்டு. ஐயோ! அசிங்கமா வரையறேன்டா. எரேசர். இப்படி 4 டைப் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் நீங்க உங்க என்சிஇஆர்டில இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு டாட், இப்படி ஒரு பொட்டு, இப்படி ஒரு பொட்டு, இப்படி தான் இருக்கும் பொட்டு. அப்புறம் இப்படி ஒரு பொட்டு. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைப் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ என்னதுண்ணா இது எனக்கு புரியவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளோயம். ரேடியல்ல காட்டுறேன். இது ஃப்ளோயம். இது சைலம். Yeah, that's it for today. Okay? Any doubts still here? தெய்வமே கொஞ்சம் பயாலஜி நியூமரிக்கல்ஸ் கொஸ்டின்ஸா? என்ன நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு? எஸ். Any doubts? ஸோ நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு எம்சிக்யூஸ் வேணும்னா நான் கொஞ்சம் இந்த போர்ஷன்ஸே முடிக்கலடா, எனக்கும் இந்த எக்ஸாம் வேறு நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த வீக் மட்டும் கொஞ்சம் பேக்டாக இருக்குது. இந்த வீக் எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் எவ்ரி கிளாஸஸில் வந்துட்டு மினிமம் 5 to 10, மினிமம் 5 எம்சிக்யூஸாவது ஒரு சாப்டர்லேருந்து இம்பார்ட்டண்ட், அதுவும் ப்ரீவியஸ் இயர் பேஸ்ட் ஆஸ்ட் நீட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எம்சிக்யூஸ் வந்து பின்னாடி பேஜில் வந்து நான் போட்டு விட்டுறேன். ஓகேவா? வேற எனி அதர் டவுட்ஸ்? இல்லைம்மா, இந்த இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இது இந்த டயக்ராம் என்ன காட்டுறட்டா, இது எப்படி இருக்கணும் ரேடியலில். நான் கேவலமாக வரைகிறேன், உங்களுக்கு அழகாக காட்டுறேன். இந்த ரேடியல் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது போல். இங்கே பாருங்கள், ரேடியலில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. என் டயக்ராமும் ஹேங் ஆகுறதா? ஐயோ, ஹேங் ஆகி தொலையுது. radial xylem and phloem. Okay, thank you. Nice session, Anna, very clear. Thank you. So இங்கே தான் இருக்குது டயக்ராம். ஓகே, காப்பி இமேஜ். இந்த டயக்ராம் தான்டா எப்பா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் இந்த ஒன்றா அப்படின்ற மாதிரி, இது ஒன்றான்ற மாதிரி, இதுதான் அந்த டயக்ராம். சரியா? இங்கே நான் வரைஞ்சது இங்கே அதே டயக்ராம். இங்கே வச்சுக்கோங்க, ரேடியல் டைப். ஓகேவா? எஸ். யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ. இதுதான், இதில் சைலம் இது, ஃப்ளோயம் இது. சரியா? தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் நைட். ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூடா. பாய்.